இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முதலாம் ஆண்டு செல்லும் 6 வயது மாணவர்களுக்கு மதிப்பீட்டு சோதனை நடத்தப்படாது. அன்வார் 2027ஆம் ஆண்டு பள்ளி பருவம் தொடங்கி 6 வயதிற்கு உட்பட்ட முதலாம் வகுப்பில் சேரும் மாணவர்களின் தகுதியை தீர்மானிக்கும் மதிப்பீடு சோதனை செயல்படுத்தப்படாது என்று அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். முன்மொழியப்பட்ட மதிப்பீடு சோதனையை செயல்படுத்துவது உளவியல் ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் குழந்தைகள் மீது பாகுபாட்டை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலைகள் உட்பட இந்த விவகாரம் குறித்து கவனமாக ஆராயப்பட்டதாக அவர் கூறினார். குழந்தைகள் பள்ளிக்குள் நுழைவதற்கு முன்பு ஒரு புதிய மதிப்பீட்டு முறை இருப்பது முன்னோடி ஆலோசனையாக இருந்தது. ஆனால் பின்னர் அது பாகுபாட்டை ஏற்படுத்தும் என்று கருதப்பட்டது. முதல் வகுப்பில் நுழைய விரும்பும் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தகுதியற்றவர்கள், அவர்கள் புத்திசாலிகள் அல்ல போன்ற பல உளவியல் விளைவுகள் ஏற்படலாம் என்பதால் மதிப்பீட்டு சோதனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்த மதிப்பீடு சோதனை கல்வி அமைச்சரின் முன்மொழிவு. அதை ரத்து செய்து எளிமைப்படுத்த வேண்டும் என்பதில் தாம் உடன்படுவதாக இன்று மக்களவையில் அமைச்சரின் கேள்வி நேர அமர்வின் போது அன்வார் தெரிவித்தார். மதிப்பீடு இல்லாததால் கண்காணிப்பு அம்சம் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தமல்ல. மாறாக குழந்தைகளின் தயார்நிலை மற்றும் கற்றல் முன்னேற்றத்தை கண்காணிக்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பொறுப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அன்வார் வலியுறுத்தினார். 155 இந்து கோவில்களுக்கு 3.1 மில்லியன் ரிங்கிட் தர்ம மடானி நிதி உதவியை வழங்கினார் ரமணன். மடானி அரசாங்கம் தர்ம மடானி திட்டத்தின் கீழ் இந்து கோவில்களுக்கு நிதியுதவி வழங்க தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக 152 கோவில்களுக்கு மொத்தம் 3.1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புத்திரஜெயாவில் இன்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் ஆலய தலைவர்களிடம் அதற்கான அங்கீகார கடிதங்களை எடுத்து வழங்கினார். ஒவ்வொரு ஆலயமும் தலா 20,000 ரிங்கிட்டை பெற்றுக் கொண்டன. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த ஆண்டு அறிவித்த இத்திட்டம் நாடு முழுவதும் உள்ள 1000 பதிவு பெற்ற இந்து கோவில்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் 20 மில்லியன் ரிங்கிட் உதவியின் ஒரு பகுதியாகும். அரசாங்கம் வழிபாட்டு தலங்களை சமூக ஒற்றுமையின் தூண்களாக கருதி இத்தகைய நிதி உதவிகள் மூலம் சமூக வலிமையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுவதாக ரமணன் தமது உரையில் குறிப்பிட்டார். மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் மேற்பார்வையில் தற்போது மனிதவள அமைச்சின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மித்ராவை பிரதமர் துறையிலிருந்து மனிதவள அமைச்சுக்கு அதிகாரப்பூர்வமாக மாற்ற கடந்த ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட தகவலையும் இந்திய சமூக மேம்பாட்டு திட்டங்களுக்கான அமலாக்க குழுவின் தலைவருமான ரமணன் உறுதிப்படுத்தினார். பிப்ரவரி 2026 முதல் ரோட் டாக்ஸ் ஸ்டிக்கர் பயன்பாடு நிறுத்தம். வாகனங்களுக்கான ரோட் டாக்ஸ் அதாவது சாலை வரி ஸ்டிக்கர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 முதல் இனி அச்சிடப்படாது என பாஸ் மலேசியா அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இதுநாள் வரை பாஸ் மலேசியா வழங்கி வந்த ரோட் டாக்ஸ் அச்சிடும் சேவையும் முழுமையாக நிறுத்தப்பட உள்ளது. இந்த நடவடிக்கை சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே மேற்கொண்டு வரும் டிஜிட்டல் திட்டத்தின் தொடர்ச்சியாகும். தற்போதைய நடைமுறையின்படி சாலை வரி மற்றும் மலேசிய ஓட்டுநர் உரிமம் ஆகியவை மை ஜேபிஜே செயலியின் மூலம் டிஜிட்டல் வடிவில் காண்பிக்கலாம். சாலை சோதனைகள் மற்றும் அதிகாரிகளின் பரிசோதனைகளின் போது இந்த டிஜிட்டல் ஆவணங்களே போதுமானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஓட்டுநர் உரிமத்தை அட்டை வடிவில் பயன்படுத்த விரும்பும் பொதுமக்கள் 20 ரிங்கிட் கட்டணத்தை செலுத்தி அந்த அட்டையை தொடர்ந்து விண்ணப்பித்து பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முடிவு அரசின் டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பினாங்கில் குடிநுழைவு அதிகாரிகளாக நடித்து கொள்ளை 2 கைது. குடிநுழைவுத்துறை அதிகாரிகளாக நடித்து கொள்ளையடித்த சம்பவத்தில் 2 சந்தேக நபர்களை போலீசார் ஜனவரி 18ஆம் தேதி அன்று கோலாலம்பூரில் கைது செய்தனர். செபரங்பிரை தெங்கா காவல்துறை தலைவர் ஹெல்மி ஆரிஸ் கூறுகையில், ஜனவரி 10ஆம் தேதி அன்று புக்கிட் தெங்கா லாடாங் சிப்டாவோ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கொள்ளை நடந்ததாகவும் அதில் 44 வயதுடைய மியான்மர் நாட்டு ஆடவர் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். 6 பேர் புரோட்டான் X70 காரில் வந்து தங்களை குடிநுழைவு அதிகாரிகள் என கூறி வீட்டிற்குள் நுழைந்து பாராங்கத்தி காட்டி மிரட்டி நகைகள், பணம் மற்றும் கைபேசிகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளனர்.
இதில் சுமார் 4000 ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர். விசாரணையின் அடிப்படையில் போலீசார் ஜனவரி 18ஆம் தேதி அன்று புக்கிட் ஜாலில் மற்றும் அம்பாங் பகுதிகளில் சோதனை நடத்தி 38 மற்றும் 32 வயதுடைய 2 உள்ளூர் ஆண்களை கைது செய்தனர். சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் புரோட்டான் X70 கார் உள்ளிட்ட பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இரு சந்தேக நபர்களும் முந்தைய குற்றப்பதிவுகள் உள்ளது என்றும் கைதான நேரத்தில் இருவரும் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய இன்னும் 4 சந்தேக நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிளந்தானில் 3 வயது மகளை கொலை செய்ய முயன்றதாக தந்தை மீது குற்றச்சாட்டு. 3 வயது தனது சொந்த மகளை கொலை செய்ய முயன்ற 24 வயதுடைய ஆடவன் கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளான். குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது நீதிபதியின் முன்னிலையில் அந்த ஆடவன் குற்றத்தை மறுத்து மேல் விசாரணைக்கு கோரிக்கை விடுத்துள்ளான். இந்த சம்பவம் கடந்த ஜனவரி 14ஆம் தேதியன்று கிளந்தான் பாசிர்பூத்தே பகுதியில் உள்ள துக்பாலி கடற்படை தளம் அருகே நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த குற்றம் தீவிரமானது என்பதால் சந்தேக நபருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. மேலும் இந்த வழக்கு பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.